ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதிலே அடுத்ததாக ஒரு 12வது ஒரு கொடிய குணம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் மனிதர்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு முறையற்ற உறவுகளை நிறைய இடத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாலியல் உறவுகள், பலவிதமான அசுத்த இச்சைகளோடு கூட மனிதர்கள் பார்க்கிறதை நம்மளால் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இச்சை அடக்கம் இன்னைக்கு இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் பாவம் கட்டவிழ்க்கப்பட்டு கிடக்கிறது. பிசாசு உலகத்தில் மக்களை பலவிதத்தில் பாவம் செய்யும்படி இச்சைகளை தூண்டுகிறான். அந்த இச்சை அடக்கம் இன்னைக்கு இல்லாத இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நம் தேசத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் சோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்போது சோத்திரம் அவங்களுக்கு தேவையான அழகான ஆசீர்வாதமான உணவை கர்த்தர் கொடுத்தார். வானத்திலிருந்து அவங்களுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது, மன்னா என்கிற உணவு. அது எல்லா உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான உணவு, நல்ல உணவு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு சோத்திரம் வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது காடை வேணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு சோத்திரம் இப்போது எங்களுக்கு நல்ல சோத்திரம் இறைச்சி வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்க விருப்பத்தை கொடுத்தார், விருப்பத்தின்படி செஞ்சார். காடைகள் வந்து வனாந்தரத்தில் விழுந்தது. எல்லாம் ஜனங்க சோத்திரம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால என்னாச்சு தெரியுமா? அது பாலைவனம். அந்த இடத்துல அதை சாப்பிடக்கூடாது சோத்திரம். ஆனால் காடை அதுவே சூடான ஒரு 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 இறைச்சி. அதை சாப்பிட்ட உடனே எல்லாரும் பாதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, எந்த நேரத்துக்கு எப்போ உங்களுக்கு ஆண்டவர் தரணும் அப்படிங்கிறத ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம மீறி ஆண்டவர்கிட்ட கேட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கும்போது அப்பயும் கொடுத்துருவாரு. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும் தீமையாக காணப்படும். நீங்கள் வேதத்தில் 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 16வது 17 வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானது. உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, உலக இச்சைகளுக்கு, பாவ இச்சைகளுக்கு, அசுத்த இச்சைகளுக்கு தேவ பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க இடம் கொடுத்துடாதீங்க. அது பேர் ஆபத்தை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். இச்சித்த ஜனங்க யாரும் கானானுக்குள்ள என்ன பண்ணலை, போகலை. உலகத்தின் மேலே இச்சை, அடுத்த பொருள் மேலே இச்சை, இப்படிப்பட்ட இச்சையான கிரிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதபடிக்கு போதும் என்கிற மனதோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழுங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு தேவையானதை கர்த்தர் குறையில்லாமல் என்ன பண்ணுவார்? தருவார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நன்மையானவைகளை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதனால் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருங்க. இச்சை அடக்கம் இல்லாமல் போனீங்கன்னா பேர் ஆபத்து வாழ்விலே சந்திக்க வேண்டி வரும். செபிக்கலாம். நல்ல பிதாவே, ஏசப்பா, நாங்கள் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். கடைசி காலத்தில் இச்சை அடக்கம் இல்லாதவங்களாக இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது ராஜா. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இல்லாமல் இச்சை அடக்க உள்ளவர்களாக இருந்து தேவ அன்பில் வளர, கர்த்தருடைய குணத்தில் வளர, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.